வணக்கம். நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா, பாலகா நான் சொல்கிறத கேளு பாலகா, கேட்கலனா குனியை வச்சு கும்மி அடிச்சிருவேன் பாலகா அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்டாக போகுது. மறுபடியும் ஒரு கேப் அப் ஆகுது, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகுது. ஸோ 2 நாளாக வந்து மார்க்கெட் நம்மளை வந்து ஒரு பாலகன் மாதிரி வந்து நம்மளை வந்து அப்ரோச் இது பண்ணிகிட்ருக்கு. என்னை மீறி ஏதாவது செஞ்சினா பாலகா உன்னை வந்து ஸ்டாப் லாஸில் போட்டு கொளுத்தி விட்டுருவோம் பாலகா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ நம்ம வந்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டான ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிவிடுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகுறது அப்படின்னே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருப்போம். கடைசியில் நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த மூவ் வந்து போகவும் போகாது, நாம் எதிர்பார்த்த அந்த டார்கெட்ஸும் வந்து அச்சீவ் வந்து ஆகாது. இந்த மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகாமல் இருக்கும்போது ப்ரீமியம் டிகே வந்து நடக்கும். நாம் என்ட்ரி எடுத்த ப்ரைஸுக்கு கீழே போனாலும் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு லாஸில் புக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ அதன் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டல்ஸ் மாதிரி வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா அது வந்து அந்த ரேஞ்சில் வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை எந்த பக்கம் கொண்டு போகிறதும் எங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற வந்து சிம்பாலிக்காக வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டு போக போதா, ஒரு டவுன் ட்ரெண்டு கொண்டு போக போகிறோமா அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியல. ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை பெரிய ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ ஏதோ இன்றைக்கி வந்து நாளை வந்து கடத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஹையை கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டியை வந்து கம்மி வந்து பண்ணிக்கணும். ஏன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நமக்கு நியர்லி நமக்கு எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. 1600 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 2 நாளில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1600 பாயிண்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு காம்னஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகணும். அப்போ எவ்வளோ நாள் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மார்க்கெட் வந்து நகரணும்னு மட்டும் வந்து யோசிச்சுங்க. ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு காம்னஸாக வந்து மார்க்கெட் போகணும் அப்படின்னா, ஹை அண்ட் லோ கிட்டலாம் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போய் வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் அந்த வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாக போயிடுச்சு அப்படின்னால உங்களுக்கு இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து பயங்கரமான ஒரு மூவ் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வால்யூம் டவுன் ஆயிரும். வால்யூம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வால்யூம் வந்து இல்லை அப்படின்னா கௌரவமாக நம்ம வந்து ட்ரேடு எடுக்காமல் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ சும்மா ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், இந்த அளவுக்கு நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் வந்து அமையாது. அதனால் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து மினிமம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேப் அப் மாதிரி நமக்கு வந்து நடந்தது. அந்த கேப் அப் மறுபடியும் வந்து நேற்றோட அந்த க்ளோசிங் வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட சேம் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து போயிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும் மினிமம். இப்போ அப் சைடு அப்படிங்கிறதுக்காக இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 25,900
90, 26,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பேட்டர்னோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவே இந்த பேட்டர்னோட சைஸ் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் இருக்குது, ஒரு 400 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு நல்ல மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிறதே வந்து 100 பாயிண்ட் தான். அப்போ மினிமம் நாம் வந்து என்ன எதிர்பார்க்கணும், 100 பாயிண்ட் தான் வந்து எதிர்பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அவ்வளோதானே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவெல்லாம் வந்து கொடுத்துறாது. அந்த பேட்டர்னோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பாருங்கள், அதுதான் வந்து மறுபடியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம். டவுன் சைடில் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் மூவ் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லா நாளும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் வந்து மூவ் இப்படி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல வரலை. இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு வந்து மூவ் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து இந்த மூவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அப்படியே இந்த சப்போர்ட் லைனை இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது, மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறதான் வந்து நிற்கிது. ஏன் அப்படின்னா, ஸோ இது மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபாலோ ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோயர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆயிரும். அப்போ நாளைக்கும் நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு இன்பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது வந்து ஒரு பிரேக் டவுனோ இல்லை ஒரு பிரேக் அவுட்டோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நாளையும் இதே மாதிரி ஒரு ரேஞ்ச் மவுண்டில் வந்து சுற்றிட்டுருக்கு, பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வால்யூம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி மேலே போயிட்டு கீழே இறங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிடும். ஸோ நாளை ஃபஸ்ட்டு சினாரியோ அப்படிங்கிறது வந்து இதுதான். மேக்ஸிமம் ஒரு 26,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 25,900, ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். 26,000லேருந்து ஒரு 25,900 இதுதான் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரேட் ஆகலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியர்லி ஒரு 25,800 நோக்கி மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 26,100 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். இவ்வளோ தான் நாளைக்கு வந்து நாம் வந்து எதிர்பார்க்கணும். இப்போ நான் ஏன் வந்து இந்த சினாரியோஸ் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல அகெயின் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு 100 பாயிண்ட் தான். ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹையை நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது வந்து 100 தான் வந்து இருக்குது. பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் மூவ் வந்து எவ்வளோ இருக்கும், மினிமம் வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அதுக்குள்ளே தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து இருக்கணும் அப்படிங்கிற நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அப்போ இந்த 25,900 உடைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் மினிமம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு இந்த 26,000 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா 26,100 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் மினிமம். ஸோ இதை ஏன் மினிமம் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது 100 இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ நமக்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 100 பாயிண்ட் நகரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்க்ளூஷன் வந்து வரும். இதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் இருக்குது, 300 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த 26,000 உடைச்சாங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 200-300 பாயிண்ட் மூவ் ஆகலாம். 25,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800லேருந்து ஒரு 25,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ் தான். ஸோ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த பேட்டர்னில் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் மூவ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நேத்தோட
க்ளோசிங் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் ப்ளஸ் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஹை அண்ட் லோ, இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே எனக்கு வரைய தெரியல, எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாவே என்னன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இதுதான். லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோஸ், ஓப்பன், ஹை அண்ட் லோ, இதில் ஏதாவது நீங்கள் வந்து மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த நாளையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெண்டு வந்து சேம் மிஞ்சி போனால் ஒரு 5-10 பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் வந்து ஓப்பனிங் ஹைலோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க, மேபி அந்த டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து மார்க் பண்ணிங்க. இதுவே வந்து போதுமானது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னையோட ஓப்பனிங் ஹை அண்ட் லோ நாம் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைமிங் வந்து நான் நிறைய விதம் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 9:45 ஒரு 10:15 to 10:30 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது நமக்கு வந்து ஓப்பனிங் ஹை தான் வந்து பிரிண்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஆனால் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டு கொடுத்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 10.15 வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் வந்து இல்லை. இந்த இடத்துல நியர்லி ஒரு 10:30 இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஹை வந்து பிரிண்ட் ஆகுது. இதுக்கு மேலே இன்னொரு ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ் வந்து ஆகிருச்சு. ஸோ இந்த இடத்துல நியர்பை இந்த இடம் நினைக்கிறேன் ஒரு 10:40 சம்திங். நான் வந்து அந்த இடத்துல சொன்னேன்னா இப்போ வாட்ஸ்அப் சேனலில் எந்த டைமிங்கில் சொன்னேன்னு தெரியல. நியர்லி நமக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல சுத்தமாக வந்து வால்யூமே இல்லை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10:30 உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து வால்யூமே வந்து இல்லை, எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து இந்த இடத்துல ஒரு 12:40 வந்து கொஞ்சம் வந்து மூவ் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு 12:45 கேண்டில் பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கா. ஆனால் இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. 12:45 கேண்டில் வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. மவுஸ் கசர் வந்து நான் கீழே வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ இன்னையோட ஹை வந்து ஒரு 10:40 இந்த ரேஞ்சில் வந்து இங்கே இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை கட் பண்ணால் நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து கிடச்சிருக்கணும். கட் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை எங்கேயுமே. ஸோ இந்த இடத்துல வரும்போதே நான் சொல்லிட்டேன் வால்யூம் சுத்தமாக வந்து இல்லை அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. அந்த பிரேக் அவுட் கிடச்சதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து சடனாக வந்து கரப்பாம்பூச்சியை திருப்பி போட்ட மாதிரி வந்து திருப்பி வந்து போட்டுட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆனதே வந்து ஒரு 50-60 பாயிண்ட் தான் மூவ் ஆச்சு. அதையும் அங்கேருந்து மறுபடியும் வந்து கரப்பாம்பூச்சியை வந்து திருப்பி போட்டாங்க. இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,980 ஒரு 25,900 ஒரு 80 பாயிண்ட் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ எப்பயுமே வந்து வால்யூமை வந்து செக் வந்து பண்ணிக்கிங்க. வால்யூம் தான் நம்மளை வந்து பெரும்பான்மையான தவறான ட்ரேட்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். இன்றைக்கும் வந்து வால்யூம் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூமாக பார்த்துட்டீங்க, அல்லது வந்து வால்யூம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, நான் நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், ஒரு பிரேக் அவுட்டில் நமக்கு வந்து வால்யூம் வந்து கிடைக்கல அப்படின்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டாக போயிடும், இல்லை அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்யூம் இல்லாத ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்டு ரிவர்சல் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல டவுன் மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி இதுவே வந்து அதிகம்.
ஸோ வால்யூமை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். வால்யூமை பார் யோகம் வரும். ஸோ அதுதான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது. சரி, ஓகே. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 25,900 வந்து இருக்கலாம். 25,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைக்குது அப்படிங்கிறத விட வால்யூமை வந்து சேர்த்துக்குங்க. வால்யூம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரெண்டு கண்டினியூ வந்து ஆக போகிறதில்லன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஒன்றுமே வந்து இல்லை. 60,800 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு 60,500 வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி டோட்டல் ட்ரேடிங் டேவே வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும், இதுக்கு மேலே போகிறது கஷ்டம், இதுக்கு கீழே போகிறது கஷ்டம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த லெவலை நான் வந்து கொடுக்குறேன். இதுவே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற இன்னொரு லெவல் கொடுக்குறோம். டவுன் சைடு வந்து போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற இன்னொரு லெவல் வந்து கொடுக்குறோம். இதுக்காக தான் இந்த 3 லெவல் நம்ம வந்து டெய்லி வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டீங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஏன் வந்து மூவ் ஆகலை? மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து இருந்திருக்கு இல்லையா? ஏன் வந்து இதை உடச்சிட்டு வந்து மேலே போகலை? ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன்னால தான் நான் வந்து இந்த 60,800 அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு 60,500 இருக்குன்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ இதை உடச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த லெவலில் தான் நான் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லெவலை வந்து உடைக்கும் போது, டவுன் சைடு உடைக்கும் போது இன்னொரு டவுன் சைடு லெவல் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து இன்னொரு லெவலாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட், ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற 3 லெவலை நாம் வந்து சொல்கிறோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து புரியும். இதோட பயன்பாடு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 60,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். 60,500 சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த 60,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 60,300லேருந்து ஒரு 60,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 60,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 61,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்னும் மகா மட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனாலும் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கலை. அதிகமாக இந்த கேண்டில் நினைக்கிறேன் ஒரு 10-30 கேண்டில் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பெரிய கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. புல்லிஷ் கேண்டில் தான். ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி தேடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ சின்னதாக ஒரு ஜிக்ஸாக்ட் வந்து காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டல்லாம் நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இந்த இடத்துல வால்யூம் அப்படின்னா ஒன்றுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒரு ரிட்டர்ன் தான் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னையோட க்ளோஸ் 84,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ரெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 84,600 வந்து இருக்கலாம். 84,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 84,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துச்சு அப்படின்னா ஒரு 14,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,900 வந்து இருக்கலாம். ஒரு 13,900 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,000 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.